இதே போன்றுதான் பேசினாங்க. போக்குவரத்துல ஓய்வு பெற்றவர்கள் 30-40 ஆண்டுகள் போக்குவரத்து துறைக்காக அர்ப்பணிப்போடு பணியாற்றிய ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அதுல எப்படியோ ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வந்து என் பொண்ணு பையன் கல்யாணம் பண்ண பொண்ணு படிப்பு ஏதாவது ஒண்ணு. ஆனா ஒரு பைசா கூட இன்னைக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல ஒரு அரசாங்கம், துப்பு கெட்ட ஒரு அரசாங்கம் நடக்குதுன்னா அது திமுக அரசாங்கம். அவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு. அவ்வளோ வாக்குறுதிகள், 505 வாக்குறுதிகள் சும்மா அள்ளி வீசு. நமக்கு என்ன, தமிழ்நாடு மக்கள் ஏதாவது சொன்னா ஏமாந்துருவாங்க அப்படின்னு அந்த எண்ணத்துலதான் ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு 505 வாக்குறுதிகள். அதுல இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 66 தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கின்றார்கள். 13% வாக்குறுதி, வெறும் 66. ஆனா பேசுறது என்ன 400, 450, 50. ஒரு காலத்துல என்ன பேசினாங்க? நான் அந்த புத்தகம் ஒண்ணு போட்டேன், அந்த புத்தகம் மட்டும் நான் போடலன்னு வச்சுக்கீங்களேன், இந்நேரம் நாங்க சொன்னதை விட அதிகமா செஞ்சிட்டோம் சொல்லுவோம். ஏன்னா அப்படிதான் பேசினாங்க. 99 விழுக்காடு வாக்குறுதியில நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் பலமுறை சொல்லி இருக்கிறார். இப்ப வந்து இல்ல 70%, 85%. அதே போல தொழில் முதலீடுகள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தனியார் தொழிற்சாலைகள் 12,16,000 கோடி ஒப்பந்தம் போடப்பட்டு கையெழுத்து அவ்வளவுதான். யாரோனா கையெழுத்து போடலாம். தொழில் அதிபர்களை கூப்பிட்டு வச்சு கையெழுத்து போடுனா போட்டுட்டு போறாங்க. அவனுக்கு என்ன இருக்குது? ஆனா அதுல முதலீடு செய்யணும். 1 லட்சம் கோடி தான் முதலீடு நடந்திருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு ஒரு புத்தகம் நான் போட்டேன். நான் இந்த புத்தகம் போட்ட உடனே அதுக்கு முன்பு 90%, 95% வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நான் புத்தகம் போட்டு வெளியிட்ட பிறகுதான் தொழில் அமைச்சர் வந்து இல்ல அவ்வளவு 23% தான் முதலீடு வந்திருக்கு. அந்த 23% தான் போய் வெறும் 9% தான் வந்திருக்கு. இப்படி ஆக்கப்பூர்வமான அரசியல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான அரசியல் என்றாடும். என்னுடைய அறிக்கைகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது எல்லாம் நீங்க எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்க கூட வேலை செய்யறது எல்லாமே சக தோழர்களோ, உங்க அமைப்புல இருக்கிறவங்க எல்லாமே பல சமுதாயம், பல கட்சியை சார்ந்தவர்கள், பல மதத்தை, இனத்தை, மொழியை சார்ந்தவர்கள். அவங்களுக்கு நம்ம செய்தி போனோம். நமக்குள்ளே இந்த செய்தி வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால உங்களுடைய பங்களிப்பு இந்த தேர்தலில் மிக முக்கியம். ஏன்னா நீங்க பணியாற்றுகின்ற பகுதி எல்லா சமுதாயம், எல்லா கட்சி, எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், பல கட்ட அமைப்புகள் இருப்பார்கள். அது முக்கியமான ஒரு வேலையா நான் பார்க்கிறேன். நான் உங்களோட பங்களிப்பினா இந்த தேர்தல் நமக்கு மிக 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 முக்கியமான தேர்தல். நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிற சூழல், இருக்கிற நம் கட்சியுடைய சூழல், நம் கட்சிக்குள்ள குழப்பங்கள், இதெல்லாம் இந்த தேர்தல் மிக முக்கியமானது. அதுக்குள்ள நான் இன்னும் போக விரும்பல. நான் நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். நான் எந்த நிலையில இன்னைக்கு நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கிறோம், எதற்காக இந்த முடிவை நாம் எடுத்திருக்கிறோம், என் மனசுல நிறைய இருக்கு. ஆனாலும் அதை நீங்கள் புரிந்து கொண்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி, பாட்டாளி கட்சி இருக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் நாம் இருக்கின்றோம். நம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். அதற்கு அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். என்னை கூப்பிடல, என்னை அழைக்கல, எனக்கு சொல்லல, எனக்கு தகவல் சொல்லல, அதெல்லாம் எந்த குறையும் கேட்கக்கூடாது. கூப்பிட்டு தான் நான் போயிருப்பேன். இது நம்ம கட்சி, நம்ம அமைப்பு, இது உங்களுக்கு தான். உங்க வீட்டுல உங்களை கூப்பிடணும்னு என்ன இருக்கா என்ன? நீங்க தான் மற்றவங்களை கூப்பிடணும். நம்ம குடும்பம் அது.
நீங்க அங்க இருக்கின்ற பகுதியில் நீங்கள் தலைமை ஏற்று நடத்துங்கள். எல்லாமே நீங்க தலைவர்கள், நீங்க திறமசாலிகள், விவரமானவர்கள், நீங்க எல்லாமே நீங்க விவரமானவர்கள், நீங்க எடுத்து நடத்துங்க. இங்க பின்னால கட்சி வரும், கூட்டம் வருவாங்க, எல்லாம் வருவாங்க. அங்க ஆமாப்பா தொழிற்சங்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. அதனால இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான இந்த தேர்தல் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அடுத்தது இந்த தேர்தல் தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இது எல்லாருடைய பணி, இது முக்கியமான ஒரு பணி. தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த கொள்ளக்காரன் கூட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த கஞ்சா வைக்கிற கூட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற இந்த திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். கொள்ளடிச்சிருக்கிறாங்க திமுக காரங்க. வேற எதுவும் தெரியல அவங்களுக்கு, நிர்வாகம் தெரியல, திறமை பாரு. கடனை வாங்கி கடனை கட்டுறது, கடனை வாங்கி வட்டி கட்டுறது. 6 லட்சம் கோடி கொள்ளடிச்சிருக்கிறாங்க. 6 லட்சம் கோடி கொள்ள. டாஸ்மார்க் சொன்னாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை மது விலக்கு, பூரண மது விலக்கு தமிழ்நாட்டில் அமையணும். அது மாற்று கருத்து கிடையாது. அதுவரை டாஸ்மாக் ஊழியர்கள் சுயமரியாதையுடன் அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் பணியாற்ற வேண்டும். அவர்களுடைய என்னென்ன பிரச்சனைகள், அவர் கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும். அவர்களும் அரசு ஊழியர்கள் தான். டாஸ்மாக் தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு வந்த பிறகு இங்கே டாஸ்மார்க்கில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் வேறு துறைக்கு மாற்றப்படுவார்கள். அதுவரை அவர்கள் ஒரு கோரிக்கை அரசு நிறைவேற்ற வேண்டும். டாஸ்மார்க்ல மட்டும் திமுக அரசு டாஸ்மார்க்ல மட்டும் 1,82,000 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் 1,82,000 கோடி. அதுல வரி ஏய்ப்பு 50% தான் கணக்குல வரும், 50% கணக்குல வராது. இல்லாம பாரு, அது இது என்னென்னமோ கணக்கு. 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி. இந்த கணக்கு நிறைய கணக்கு இருக்கு. ஒவ்வொரு துறையிலையும், ஒரு துறையில டிரான்ஸ்பருக்கு மட்டும் ஒரு மாசத்துல 366 கோடி. நகராட்சி நிர்வாகத்துறையில ஒரு மாசத்துல டிரான்ஸ்பருக்கு மட்டும் 366 கோடி ப்ரூஃபோட இருக்கு, ஆதாரத்தோட வச்சிருக்கிறாங்க. அமலாக்கத்துறை அறிக்கை மூலமா தமிழ்நாடு அரசு கொடுத்து ஒரே மாசத்தில் டிரான்ஸ்பர்ல. அதே துறையில 1020 கோடி போஸ்டிங் போடுறது புதுசா ஒரு வருஷத்துல. அப்போ எவ்வளோ இந்த காசை கொள்ளடிச்சு கடிச்சு மக்கள் பத்தி எதுவும் தெரியாத பாவம் தொழிலாளர்கள்லாம். இப்ப என்ன கோரிக்கை? நம்ம கோரிக்கை என்ன? தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறை இருந்தாலும் சரி, நம்முடைய பொதுத்துறை இருந்தாலும் சரி, அவர்களில் ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு குறைந்தது 20,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். குறைந்தது. இது ஒரு 5,000 ரூபாய் கொடுக்க தெரியுது இல்ல? எதுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தீங்க? தேர்தலுக்காக, ஓட்டுக்காக. அதுக்கு மட்டும் உங்களுக்கு பணம் வருது. சத்துணவு ஊழியர்கள் 10 வருஷமா 15 வருஷமா பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கொஞ்சம் ஊதியம் உயர்த்தி கொடுக்கறத உங்களுக்கு என்ன குறைச்சல்? துப்புரவு பணியாளர்கள் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு குப்பையா இருக்கும். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. கரோனா காலத்தில் அவங்க உயிரை பணைய வச்சு எத்தனையோ செவிலியர்கள் இறந்திருக்கிறாங்க. அவங்கள என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுங்கள். உயிரை பணைய வச்சு நாங்க வேலை செய்யறோம். மருத்துவர்கள் அவங்க உயிரை பணைய வச்சு உங்க உயிரை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ஊதியம் உயர்ந்து கொடுங்கள். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், ஏன் ஊராட்சி மன்ற செயலாளர்கள்,
அத்தனை பேரும் என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் நாங்க உழைக்கிறோங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஏத்தி கொடுங்க, இன்னைக்கு விலைவாசி எல்லாம் ஏத்தி போயிடுச்சு.